நாகராஜ சோழன் எம்ஏ, சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ. செடிகளால் உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய வரைபடம். இதோ நம்ம பொட்டானிக்கல் கார்டனில் அந்த மேற்தட்டில் இருக்கும். அதாவது இட்டாலியன் கார்டன் போட்டிருப்பாங்க. கீழ்ப்பகுதியை நான் ஃபஸ்ட் பார்ட்லேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். மேல் பகுதியில் இருக்க எல்லா இடத்தையும் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து ரசிக்கிறீங்க. நம்ம சுற்றி பார்த்தோம்னா கண்ணு கட்டின தூரம் முறையும் வண்ண வண்ணமயமான பூக்களால் நிறைஞ்சிருக்கிறது இந்த இடம். ஆமாம் மக்களே, நம்ம இருக்கிறது உதகை தாவரவியல் பூங்கா, ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனில் தான் இருக்கோம். வணக்கம் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஏற்கனவே நம்ம சேனலில் ஊட்டி தாவரவியல் பூங்கா பொட்டானிக்கல் கார்டன் போய் வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் குறிப்பாக ஃப்ளவர் ஷோ அன்னைக்கு, அதை மலர் கண்காட்சி அன்னைக்கு போய் எடுத்து போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலைன்னா மேலே கார்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, மறக்காமல் அதை பாருங்கள். இதோ மக்கள், நீங்கள் பார்க்குற மாதிரி இதெல்லாம் பயங்கர கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ப்ளூ, பர்பிள் அப்படின்னு நல்ல கலரான பூக்களெல்லாம் இருக்குது. இந்த பார்ட் செகண்ட் பார்ட். இதில் பொட்டானிக்கல் கார்டனில் வேறு எத்தனை வகையான வெரைட்டியான பூக்கள் இருக்குதுன்னு முழுசாக உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இந்த இடத்த எங்கே திரும்பி பார்த்தாலும் வகையாக அழகழகான வித்தியாசமான பூக்களை கொண்டு அழகாக உருவாக்கியிருக்காங்க. அதை எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு 7-8 நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா பொட்டானிக்கல் கார்டனில் எவ்வளோ வெரைட்டியான பூக்கள் இருக்குது, எவ்வளோ அழகழகாக இருக்குதுன்னு நம்ம வீடியோ மூலமாக நீங்கள் அழகாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட 250க்கு மேற்பட்ட வகைகள், 1,00,000க்கும் மேற்பட்ட பூக்களை வச்சு அழகாக இந்த இடத்த உருவாக்கியிருக்காங்க. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்குற மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் அழகழகாக கலராக இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஒன்ஸ் பார்த்து ரசிக்கணும். இந்த இடத்துல வெறும் தாமரையா, இது ஆகாய தாமரையான்னு தெரில, குளம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது அது ரொம்ப அழகாக இருக்குது மக்களை. இதோ நீங்கள் பார்க்குற மாதிரி காலிஃப்ளவரையும் முட்டைக்கோசையும் சேர்த்த மாதிரியெல்லாம் பூக்கள் இருக்குது. ரொம்ப வித்தியாசமான ஒரு உணர்வு தந்துச்சு நம்மளுக்கு.
இதோ பட்டாம்பூச்சி ஷேப்பில் பூக்களை வச்சுருக்காங்க அழகாக. அடுத்தது கோ ஆர்கானிக்னு போட்டிருக்காங்க. ஆர்கானிக் ஃபுட், அதாவது ரசாயனம் கலக்கப்படாத உணவுகளை உபயோகிக்க சொல்லி சாப்பிட சொல்லி அங்கே எழுதியிருக்காங்க. அடுத்தது இதோ தமிழ்நாட்டோட லோகோ வாய்மையே வெல்லும் அப்படின்னு இருக்கு. இதோ ஹார்ட் ஷேப்பில் அழகாக பூக்களை வச்சு வடிவமைச்சிருக்காங்க, அழகாக இருந்துச்சு. அப்படியே போனோம்னா இந்த வீடியோட கடைசி இடம் இதோ இந்த செஞ்சுரி பில்லர். இது வந்து ஃப்ளவர் ஷோவோட 100வது ஆண்டு விழாவாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கின சின்னம் இது. இதோ இந்த ஜேஜேன்னு போட்டிருக்காங்க, ஜெயலலிதா அவர்கள் அந்த 100வது ஆண்டு விழா நடந்தபோது அவங்க தான் முதலமைச்சராக இருந்தாங்க. அதனால் இப்படி ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்கியிருக்காங்க. அவ்வளோதான் மக்களை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஷான் பிரவீன். டேக் கேர், ஸ்டே சேஃப். டடா.